ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு போயிருக்க, நீ என்னோட ஆசிரியரை வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற. அதனால ஒன்ன நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன். மாற்றுத்திறனாளிகள் சட்டம் சரத்து 92 உட்சரத்து 1 கீழே இவர் செய்தது தவறு. அதை கேட்கின்ற பொழுது அந்த அதிகார துணியை பாத்தீங்களா? உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. அவர் சொல்ற ஆல் ஆர் ஈக்குவல். உண்மையிலேயே ஆசிரியர் பார்வை இல்லாதவர் யாருங்க? அவர்தான் பார்வையுள்ள மாற்றுத்திறனாளி. விஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் சைட். சைட்டும் விஷனும் ஒண்ணுமில்ல. விஷன் என்பது தொலைதூர பார்வை இருக்கிறது. அவர்தான் பார்வையுள்ள ஆசிரியர். நல்ல ஆசிரியர் தினத்தன்று ஒரு ஆசிரியர் அப்படி பேசியிருக்காரு. அதை அலோ பண்ணி மற்ற ஆசிரியர்கள் பார்த்திருக்கிறாங்களே. வரலாறு உங்களை கேவலமாக பேசும். வரலாறு உங்களை என்ன பண்ணும்? கைகொட்டி சிரிக்கும். இது ஒரு பகுத்தறிவு மண்ணில் இப்படி ஒரு நடந்திருக்கிறது எவ்வளவு துர்பாகியமான விஷயம். மாற்றுத்திறனாளிகள் வார்த்தையை கொண்டு வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மாற்று ஆல்டர்னேட்டிவ்லி ஏபிள்டு. ஒரு ஊனம் ஒன்று இருந்தால் அது நல்ல தமிழாக பாருங்க. ஒரு ஊனம் ஒன்று இருந்தால் அதை தாண்டி அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை இந்த தமிழ் சமூகம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு கன்சிக்யூட்டிவா வந்த அரசுகள் அந்த வார்த்தையை மாத்தல. நல்லா புரிஞ்சுக்கணும். இது திராவிட மண். உங்களுடைய பிற்போக்கு என்றைக்குமே இந்த நாட்டில் செல்லாது. அந்த சங்கர் என்கின்ற அந்த பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி, கல்பனா சாவனா விருது வழங்கி அவரை இன்னும் மென்மேலும் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அவருக்கு இவர் யாரை திட்டினாரோ அவர் முன்னாடி இந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரை கண்ணியப்படுத்தினால்தான் அதற்கு தீர்வாக இருக்கும் என்பதுதான் டிசம்பர் 3 இயக்கத்தின் கருத்து. உடனடியாக வழக்கு பதிவு பண்ணி அந்த பேசினார் பாருங்க மகாவிஷ்ணு அவருடைய அந்த ஆர்கனைசேஷனை தடை பண்ணும் என்பதை டிசம்பர் 3 இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. வணக்கம், நான் உங்கள் பெயர் சிங்காரவேலு பாலமணி. நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தேன், மறுபடியும் ஒரு காணொலி போடுறேன். டேட்டாய் இன்னைக்கு காணொலியில் வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணு என்ற ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். அவர் வந்து அரசு பள்ளியில் போயிட்டு முன்ஜென்மம், பாவம் பண்ணவங்க, மாற்றுத்திறனாளிகள் இப்படிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கிறார். அவர் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது முன் ஜென்மத்தில் வந்து அதிகம் பாவம் பண்ணவர்கள் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அங்கிருந்து தமிழ் ஆசிரியர், பார்வை குறைபாடு உள்ள ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் உடனடியாக எழுந்து இதை கேட்டிருக்கிறார். எந்த அடிப்படை, எந்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட வந்து அதுக்கு ஆதாரப்பூர்வமான பதில் கிடையாது. நீங்கள் வந்து இந்த கர்மா, முன்ஜென்மம், பாவம், புண்ணியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது. இடம், பொருள், ஏவல்னு ஒன்று இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக சபையிலையோ ஒரு ஆன்றோர்கள் சான்றோர்கள் சபையிலையோ பேசிக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி உங்கள் யூடியூப்பில் நீங்கள் பேசுகிறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யூடியூப்பில் நீங்கள் பேசிடுங்க. ஒரு அரசு பள்ளியில் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் என்ன அந்த 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வந்து +2 வரைக்கும் படிக்கிற குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டானுங்க. அவங்களுக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னே புரியாது. அதை நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். நீங்கள் வந்து அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் முன்ஜென்மத்தில் பாவம் செய்தவங்க மாற்றுத்திறனாளிகளை பிறப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசணும்னா அந்த குழந்தைகள் மனசில் வந்து எந்த மாதிரி படியும்? ஒரு மாற்றுத்திறனாளியும் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? அப்போ இவங்களாம் வந்து போன ஜென்மத்தில் பாவம் பண்ணவங்கன்னா, இப்போ நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறதுனால இந்த கேள்வியை கேட்குறேன். இந்த வீடியோவை நான் பதிவேறேன். என்னையும் ஒரு நபர் வந்து யூடியூப்பில் வந்து கேவலமாக பேசியிருக்கிறாரு. என்னோட ஊனத்தையும் சுட்டி காட்டியிருக்காரு. எனக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்கிறார். என்ன அதான் அந்த பேரை சொல்கிறதுக்கு கூட எனக்கு இது கிடையாது. டேஷ் பிள்ளை ஒரு மோசடி கம்பெனிக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு தெரியும் ஒரு டேஷ் பிள்ளை. அவர் வந்து அப்படியே பால்மணி இதோட பொத்திக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா இதனோட வைப்ரேஷனே வேற மாதிரி இருக்கணும். மொண்டி சாமியார் பால்மணினாரு. அந்த வீடியோ கிளிப்பிங் போடுற பாருங்க. சாமியார்னு சொல்லி பேசுறது ஒரு விவேக் சொல்லுவான் பாருங்க, முண்டி சாமியார், அந்த மாதிரி தான் இந்த கேஸ். ஸோ இந்த முண்டி சாமியார் கேஸ் தான் இந்த பாலுமணின்றதுலாம். இது இப்படி இருக்கு. இப்போ வந்து அரசு பள்ளியில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எல்லா மதத்தையும் சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஒரு பள்ளினாலே அரசு பள்ளின்னு கிடையாது, தனியார் பள்ளியாக இருக்கட்டும், எந்த
பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் அங்கு ஜாதி மத பேதமின்றி அனைத்து குழந்தைகளும் நட்புடனும் என்ன இவன் கொண்டு வர்றது அவன் வாங்கி சாப்பிடுவான், அவன் இங்கே கொண்டு வர்றது இவன் வாங்கி சாப்பிடுவான். நாங்கள் படிக்கும்போதெல்லாம் அப்படி தான். எங்களுக்குள்ள வந்து அப்போலாம் எங்களுக்குலாம் வந்து ஜீசஸும் தெரியாது, அல்லாவும் தெரியாது, முருகரும் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது வந்து முருகர் சிவன், சிவனை கூட அது அப்போலாம் முருகர் தான் எங்களுக்கு நிறைய தெரியும். என்ன சிவனை பற்றிய தான் சிவன் வந்து ஐயம்ன்றது எங்களுக்கு புரிய வந்தது. இந்த மாதிரி நீங்கள் பேசுறது வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசலாம். ஒரு குழந்தைகள் பயிலக்கூடிய ஒரு பள்ளியில் அனைத்து மதங்களை சேர்ந்த குழந்தைகளும் இருக்கு. என்ன பலதரப்பட்ட மனநிலையில் ஒரு குழந்தைகளும் இருக்கலாம். அதுக்கிட்ட போய் நல்லது சொல்லுங்க, மோட்டிவேஷன் பேசுங்க. என்ன நம்மளை சுற்றி எவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குது, நம்ம எப்படிலாம் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் மேலே போக முடியும், ஏன்னா நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, நமக்கு வந்து என்னென்ன செய்யறதுக்கு அதிகாரம் இருக்குது, என்னென்ன செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரையறைக்குள்ளே இருக்கணும். அந்த வரையறையை மீறி நீங்கள் பேசியிருக்கிறீங்க. என்ன அதாவது வந்து சித்தர்கள் ஏட்டில் சொன்னாங்கன்னா அகத்தியர் வந்து முத கரண்ட்டை கண்டுபிடிச்சது அகத்தியர் தான். அந்த ஓடி காணாமல் போச்சு. அதனோட ஒரு சில குறிப்புகள்லாம் வந்து கிடைச்சி அதை நானே கூட முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன். இந்த கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம், கறி, எலுமிச்சம்பழம், புரியுதுங்களா, தாமிர தகடு, இதெல்லாம் வச்சு ஒரு பாட்டிலில் வந்து நாங்கள் அடைச்சி இதெல்லாம் வச்சு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். பல்ப் லைட்டாக எரிஞ்சுது. அந்த வயரை வந்து டச் பண்ணும்போது நெருப்பு வந்தது. அப்போ வந்து இதெல்லாம் வச்சு வந்து இயற்கையாக மின்சாரத்தை தயாரிக்க முடியுன்றதை வந்து அந்த காலத்தில் வந்து அகத்தியர் வந்து குறிப்பு எழுதி வச்சிருக்கிறார். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம், மயில் கழுத்துன்னு போட்டிருப்பார். புரியுதுங்களா? அந்த மின்சாரத்தை வந்து மயில் கழுத்துன்னு ஒன்று குறிப்பிட்டிருப்பார். நாங்கள் வந்து அதுக்கு அர்த்தம் புரியாமல் நாங்கள் வந்து மயில் கழுத்துனா எப்படிதான் பார்ப்போம். ஆனால் அது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கலை வந்து மறைமுகமாக குறிப்பிட்டிருப்பார். ஆனால் மயில் கழுத்து அப்படின்னு சொல்லி அதை வந்து குறிப்பிட்டிருப்பார். இந்த மாதிரி குறிப்புகள்லாம் வந்து கை மாறி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சில இது இருக்குதுன்னு வச்சுங்க. ஒருத்தர்கிட்ட கிடைக்குன்னா அவரோட சிந்தனையில் வந்து ஒரு தோன்றும் போது அவர் ஒன்று எழுதுவார். அது அப்படியே மாறி வந்து என் கைக்கு வரும்போது நான் எந்த மைண்ட் செட்டில் இருக்கணும் அது மாதிரி எழுதுவேன். புரியுதுங்களா? அப்போ வந்து இது வந்து மாறிக்கிட்டே போகும். அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசணும். அதாவது வந்து இவங்களாம் வந்து அந்த சயின்ஸை கலந்து நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா ஓகே. என்ன நானும் ஆன்மீகம் பேசுகிறவங்க தான், ஆன்மீகம் பேசாதவங்கன்னு சொல்ல, ஆன்மீகம் பேசுகிற இடத்துல ஆன்மீகம் பேசுகிறேன். என்ன பொருளாதாரத்தை பற்றி பேசினா பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறேன், ஏமாத்துறவங்களை பற்றி பேசுனா ஏமாத்துறவங்களை பற்றி பேசுகிறேன், ஏன்னா பொய் பேசுகிறவங்களை பற்றி பேசினா பொய் பேசுகிறவங்களை பற்றி பேசுகிறேன். இதில் நீங்கள் வந்து எந்த அடிப்படை எந்த ஆதாரத்தில் வந்து முன் ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் மாற்றுத்திறனாக பிறப்பார்கள்னு நீங்கள் வந்து எதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு சொல்கிறீங்க? முன் ஜென்மத்தில் பாவம் செய்தால் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுவான்னு கூட சொல்லலாம். அது கூட வந்து சொல்லக்கூடிய இடம் வந்து அந்த இடம் கிடையாது, அந்த பள்ளிக்கூடம் கிடையாது. ஜென்மங்கள் என்ன பாவ புண்ணியங்கள் கர்மாக்கள் இதை பற்றி பேசுகிற இடம் வந்து பாடசாலை கிடையாது. என்ன இது நாள் வரை இவங்க வந்து நிறையா படித்தவர்னு நினச்சிருந்தேன். இப்போ தான் வந்து தெரிய வந்துருக்குது நீங்கள் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறீங்கன்ட்டு. பரவாயில்ல, படிப்பு வந்து பெரிய விஷயமா நான் வந்து பேசலை. மனிதனோட அனுபவமும் அறிவும் தான் வந்து மிக முக்கியம். ஏன்னா இவ்வளவு தூரம் ஆன்மீகம் இவ்வளவு தூரம் பேச தெரிஞ்ச நீங்கள் எதை எங்கே பேசணும்னு தெரியலல்ல உங்களுக்கு. சரி, அதை தான் பேசுனீங்களே, ஏன் தேவையில்லாத மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறீங்க? மாற்றுத்திறனாளிங்கன்னா உங்களுக்குலாம் என்ன அவ்வளோ கேவலமாக போச்சு? மகாவிஷ்ணு கார்த்திக் பிள்ளை 2 பேர்த்தையும் கேட்குறேன். என்ன கார்த்திக் பிள்ளை வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். என்ன ஏன்னா கார்த்திக் பிள்ளைக்கு இன்வெஸ்டிகேஷனாக அவன் வந்து வெளியிலேயே வரமாட்டான். அந்த வீட்டை விட்டு வெளியிலே வரமாட்டான். அவன் இப்போ வரைக்கும் அவனோட அட்ரஸ் யாருக்காவது தெரியுமான்னு கேட்டு பாருங்க, ஒருத்தனுக்கும் தெரியாது. புரியுதுங்களா? அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். என்ன அவன் நினச்சிக்கிட்டு அதாவது மொண்டி சாமியார் பாலுமணி
பாலுமணி இதில் பொத்திக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா இவ்வளோ 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 ஆதாரம் இருக்குது, ஒன்றா வெளில வரும், வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும், கொலை மிரட்டல் இருக்கு. கொலை மிரட்டல் அப்படிதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதாவது என்னை வந்து ஊனத்தை சுட்டி காட்டியும் எனக்கு கொலை மிரட்டலும் விட்ட கார்த்திக் பிள்ளை அப்படின்னு தான் கொடுத்துருக்குறேன். அது பின்னாடி வந்து அதற்கு உதவி செய்தவர்கள் நபர்கள் ஒரு 8 பேர். மகாவிஷ்ணு மேலே வந்து உடனடியாக வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. காரணம் அவர் பேசிய இடம் அந்த மாதிரி. அரசு இதில் வந்து பேசுறது வந்து மிகப்பெரிய தவறு. உடனடியாக நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு தமிழக கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லுகிறோம். நான் சார்ந்த டாராடெக் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பாளர் சங்கம் உடனடியாக வந்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க. சட்ட ஆலோசகர்களை வச்சு மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு பிரிவு 2016 கீழ் 91, 92, 93 அந்த பிரிவின் கீழ் வந்து எதில் வந்து இவர் மேலே வழக்கு தொடுக்கலாம் அப்படின்றது போட்டிருக்காங்க. எனது வந்து பார்த்தீங்கன்னா ஊனத்தை சுட்டி காட்டி கேலி செய்தது, கொலை மிரட்டல். இதில் வந்து காவல்துறைக்கும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நமது டாராடெக் அதாவது மாற்றுத்திறனாளிகள் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கம் தலைவர் அவர்களுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இந்த மகாவிஷ்ணு வந்து அந்த தமிழாசிரியரை அனைவர் முன்னிலையிலும் கிட்டத்தட்ட அவமானம் தான் படுத்தி இருக்கிறாரு. அவர் இப்போ எப்படி வந்து நான் என்னை வந்து யூடியூப்ல அவமானப்படுத்துறாங்க, அதனால என்னோட கேஸ் கொஞ்சம் லேட் ஆகுது. இது வந்து அரசு பள்ளியில் இருந்தால் உடனடியாக அதாவது அந்த அந்த தமிழாசிரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாற்றுத்திறனாளியான தமிழாசிரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும் கிடையாது, நம்ம மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சட்டப்படி அபராதம் விதிக்கணும். இது வந்து கோர்ட் வந்து முடிவு பண்ணும். எந்த மாற்றுத்திறனாளியை வந்து இது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அபராத தொகை வந்து விதிக்கப்படும். இதில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட தமிழாசிரியருக்கு வந்து அதிகபட்சமான அதாவது அபராத தொகை வந்து அதிகபட்சமாக இருக்கணும். இது ஏன் கேட்டுக்கிறேன்னா, அடுத்து ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து பேசுறதுக்கு வந்து முன்னே இவங்க யோசிக்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த கார்த்திக் பிள்ளை, இந்த மகாவிஷ்ணு மாதிரி யாருன்னா வந்து இவங்களை இப்படியே விட்டுட்டோம்னு வச்சுங்க, இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிடும். அப்போ போட வரவங்களாம் மாற்றுத்திறனாளியை பற்றி எதாவது பேசிட்டு போவான். காவல்துறை வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இது வந்து நான் வந்து யூடியூப்ன்றதுனால வந்து இதுக்கு உண்டான ஆதாரங்கள், இதுக்கு பின்னாடி யார் யார் இதெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரே நபர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஐடியில் இருந்து, அதாவது வேறு வேறு பேரில் இஷ்டத்துக்கு கமெண்ட் போட்டு அந்த இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த இதெல்லாம் வந்து எடுத்து வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னோட வழக்கில் வந்து சில நபர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த கார்த்திக் பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி பேச சொல்லி பணம் கொடுத்தோ அல்லது வேறு வகையில் ஏதோ தூண்டி விட்டு பேசுனதுனால என்னுடைய வழக்கு வந்து கொஞ்சம் விரிவாக போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நடவடிக்கை வந்து நமக்கு மிக தீவிரமாக இருக்கும்ன்றதையும் தெரிவிச்சுக்கிற இந்த வீடியோவில் தைரியமாக. காரணம் வந்து எங்கேருந்து எங்கே ஆர்டர்லாம் போடணுமோ அங்கேருந்து ஆர்டர்லாம் போயிடுச்சு. காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது. மாற்றுத்திறனாளி ஆணையரகம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து உறுதுணையாக நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பர் சங்கம் டாராடெக் இதுக்கு வந்து மிகப்பெரிய துணை. அதாவது இன்னைக்கு வந்து எப்படி வந்து இன்னைக்கு சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு செய்த அதே சங்கம் தான் என்னுடைய பிரச்சனைக்கும் இதாக இருக்குது. நாங்கள் தான் மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கும் போராட்டமும் தமிழகம் முழுவதும் நடத்தணும். புரியுதுங்களா? எங்கள் பகுதி என்னுடன் தொடர்ந்து இந்த அந்த நபரை கைது செய்யும் வரை ஓயக்கூடாது. அப்படி ஏதாவது தொய்வு ஏற்பட்டால் மாற்றுத்திறனாளிகள் மூலம் ஏதாவது ஒரு தீர்வு காணணுன்ற ஒரு மிகப்பெரிய இதில் வந்து எங்கள் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பர் சங்கம் டாராடெக்
மிக முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த செய்திகள் நீங்கள் உங்கள் செவியில் சம்மந்தப்பட்ட நபர்கள் இப்போ வந்து மகாவிஷ்ணு வந்து இங்கேயோ வெளிநாடு தப்பிச்சு போயிட்டு தான் நியூஸ் 18 பார்த்தேன். அதாவது அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளை வந்து அவங்களோட ஊனத்தை கேலி செய்கிறதோ, அவங்க குடும்பத்தினருக்கு தொல்லை கொடுக்கறதோ, அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறதோ இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது. இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்து இந்த 2 நபர்களுக்கும் கிடைக்கக்கூடிய தண்டனை மூலம் என்ன எல்லாரும் பொத்திக்கிட்டு இருக்கணும். என்ன மிஸ்டர் டிராஃபிக் பிளை உங்களுக்கு தான் சொல்கிறேன், மாற்றுத்திறனாளிகள் பேசுறதுன்னா பொத்திக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா கவர்மெண்ட் இப்போ மாற்றுத்திறனாளி ஆணையரகம் என்னால் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தோட வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். புரியுதா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாற்றுத்திறனாளிகளை அவமானப்படுத்துறதுக்கோ, அவதூறு பேசுறது, நக்கல் வர்றது, இந்த கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, எல்லாமே நடந்து காட்டுறது, என்ன ஒரு மாற்றுத்திறனாளிய கஷ்டம் என்னன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? நாங்கள் வந்து இன்றைக்கும் வந்து நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. ஏன்னா எனக்கு தெரிந்த தொழில்கள் அனைத்தையும் வந்து மாற்றுத்திறனாளி கிடையாது, நல்லா இருக்கிறவனுக்கு சொல்லித்தரேன், மாற்றுத்திறனாளிக்கு சொல்லித்தரேன், யாருக்கு விருப்பம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கைத்தொழில் எல்லாம் பாரதிதாசன் சொன்ன மாதிரி கைத்தொழிலை ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள் அப்படின்னாரு. அதுபடி எனக்கு தெரிந்த கைத்தொழில் லேத்து மிஷின் ஓட்டுறது, வெல்டிங் அடிக்கிறதுல என்ன எல்லா ஷேர் மார்க்கெட்டில் இருந்து எனக்கு தெரிந்த அனைத்து தொழில்களையும் அனைவருக்கும் இலவசமாக தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு மேலே அவங்களோட இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். அவங்களெல்லாம் உதவி செய்யறதுக்காக என்ன வாங்கி வச்சிருக்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். ஒரு மாற்றுத்திறனாளியாக வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு மாற்றுத்திறனாளி வந்து தன்னுடைய காலை கடனை கழிப்பதற்கு அவன் எவ்வளோ சிரமப்படுவான் தெரியுமா? ஏன்னா நீங்களாம் நல்லா இருக்கீங்க, திமிரில் பேசுறீங்கல்ல. ஒரு மணி நேரம் கண்ணை மூடிக்கிட்டு வாழ்ந்து பாருங்க. டே கார்த்திக் பிள்ளை, மகாவிஷ்ணு, உங்களை 2 பேர்த்தையுமே கேட்க சொல்கிறேன். என்ன உண்மையிலே நீங்களாம் வந்து மனித பிறவிகள். என்ன வயிற்றுக்கு வந்து சோறு மட்டும்தான் சாப்பிட்றீங்க, இல்லை எவனாவது போன எலும்பு துண்டை வாங்கி தின்னுக்கிட்டோ இல்லை ஒரு மரத்தை தின்னக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தால் அதாவது நீங்கள் வந்து நல்ல ரத்தம் உடம்புல ஓடிச்சுன்னு வச்சுக்கோ, 1 மணி நேரம் கண்ணை மூடிக்கிட்டு நீ வாழ்ந்து பாரு. 1 மணி நேரம் ஒரு கையை கட்டிக்கிட்டு ஒரு கையில் நீ எல்லாம் செய்து பாரு. 1 மணி நேரம் ஒரு காலை வந்து கட்டிக்கிட்டு நடந்து பாரு. மாற்றுத்திறனாளோட வேதனை என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இப்போ சொல்கிறேன்டா, மறு ஜென்மத்தில் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளை பரப்பீங்களா? எங்களை பேசணும் எல்லாரும் என்ன அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து இப்போதைக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பயிற்சிக்கார விரும்பாளன்.